பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். பாருங்க, இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்ள போறோம். என்னன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம நீதிமொழிகளில் படிக்கிறோம். நம்ம எந்த வேலையிலையும் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாகவே நம்ம கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவோம், பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். பாருங்க, அதில் வேதத்தில் ரொம்ப உண்மையாக இருந்த ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவன் தாவீது ராஜா. பாருங்க, சிறு பையனாக ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது. ஆனால் அந்த தாவீது வாலிப பையனாக உண்மையுள்ளவனா இருந்தான். பாருங்க, சங்கீதம் 51:6 அவருடைய உண்மைத்தன்மை எவ்வளோ விளங்குதுன்னு பாருங்க. சங்கீதம் 51:6 பாருங்க. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உள்ளத்துல ஆண்டவரே நீர் உண்மை இருக்க விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா சங்கீதத்தை பாட்டா பாடுறாரு. பாருங்க, அந்த அளவுக்கு உண்மைத்தன்மையை குறித்து தாவீது ராஜா ரொம்ப கருத்துள்ளவரா இருந்தாரு. அடுத்தது 7 பாருங்க. சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னை கழுவுங்க ஆண்டவரே, நான் சுத்தமாவேன், என்னை சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அந்த உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு கொண்டு போய் தாவீதை விட்டுச்சு அப்படின்னா, பெரிய ராஜாவான இன்னைக்கு தாவீதோடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த சுருக்கமா இந்த டிவோஷன்ல நம்ம பார்க்க போறோம். பாருங்க, எப்படி ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். பாருங்க, 1 சாமுவேல் 16 பாருங்க. 1 சாமுவேல் 16:11 பாருங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. வந்து எல்லா பசங்களையும் பார்க்குறாரு. அது எல்லா மிலிட்ரியில் இருந்தவனுங்க, தாவீதோட அண்ணன்மார் எல்லாம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவங்க ஒருத்தரையுமே நான் சூஸ் பண்ணலன்னு. அப்போ தாவீதோட அப்பா சொல்றாரு, இன்னும் இளையவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு. அவன் எங்கன்னு சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்குறாரு. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தாவீதை வர சொல்றாங்க. பாருங்க, 16:11 1 சாமுவேல் 16:11 உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். அடுத்தது 12 கடைசி லைன் பாருங்க. 12 கடைசி வசனம். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவனை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு போயிடுறாரு. அந்த அபிஷேகம் பாருங்க அவனை எவ்வளோ பெரிய ராஜாவாக்குச்சுன்னு. தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த தாவீது ராஜா அவ்வளோ பொண்ணு பொருள் தங்கம் எல்லாத்தையும் அவ்வளோ கொடுத்துருக்கிறாரு. பாருங்க, 1 சாமுவேல் 29 இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போற காரியம், எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்திலையும் சரி, நம்மளுடைய வேலைகள்ல, குடும்பத்துல, எல்லா இடத்துலையும் எப்படி நம்ம உண்மையுள்ளவங்களா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். 1 நாளாகமம் 29 பாருங்க. பின்பு தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. தாவீது ராஜா நிறைய ரத்தம் சிந்திட்டதுனால நிறைய போர் சண்டைகள் நிறைய போட்டு ராஜ்யங்களை நிறைய பிடிக்க வேண்டி இருந்தது. அதனால நிறைய ரத்தம் சிந்த வேண்டி இருந்தது. அதனால தாவீது ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய குமாரன் சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். பாருங்க, அதனால தாவீது என்ன சொல்றாரு, சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அடுத்தது பாருங்க, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. இதுல தாவீது ராஜாவோட உண்மைத்தன்மை எவ்வளவு விளங்குதுன்னு பாருங்க. சாதாரணமா பேசும்போதே செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, மனுஷனுக்கு கட்டுற ஆலயம் இல்ல, தேவாதி தேவனுக்கு கட்டுற மகா பெரிய
அரண்மனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க. அப்ப எவ்வளோ கர்த்தருடைய காரியத்துல தாவீது ராஜா உண்மையுள்ளவரா இருந்திருக்காருன்னு பாருங்க. அடுத்தது என்னெல்லாம் ஆலயத்துக்கு கொடுத்திருக்காருன்னு பாருங்க. ஒரு ஆடு மேய்க்கிறவன் எப்படி இந்த மாதிரி இவ்வளவு பெரிய மனுஷனா ஆக முடிந்தது அப்படின்னா கர்த்தருடைய கிருபை இந்த தாவீது மேல இருந்ததுனால, அந்த அபிஷேகம் தாவீது மேல இருந்ததுனால இவ்வளோ பெரிய ராஜாவாக்கி தேவனுடைய ஆலயத்துக்கு அநேகம் பொன்னும் பொருளை கொடுக்கும்படியாக கிருபை செய்தார் பாருங்க. 4வது வசனம் 1 நாளாகமம் 29:4 பாருங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். பாருங்க, ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிறவனா இருந்தவன் இவ்வளவு தாளந்து தங்கத்தையும் பொண்ணு வெள்ளி எப்படி கொடுக்க முடிஞ்சது பாருங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் பாருங்க. இந்த மாதிரி அந்த 29வது அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு என்னெல்லாம் தாவீது ராஜா சொன்ன உடனே ஜனங்களும் மனப்பூர்வமா அவ்வளோ தாளந்து வெள்ளி பொண்ணெல்லாம் கொண்டு வந்து மனப்பூர்வமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கு. 9வது வசனம் 1 நாளாகமம் 29:9 பாருங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள். சந்தோஷமா மனப்பூர்வமா கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திற்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரை எப்படி துதிக்கிறாங்கன்னு பாருங்க. 12-13வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். பாருங்க எப்படி ஆண்டவரை துதிக்கிறாருன்னு பாருங்க. 14வது வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம், எல்லாம் உங்ககிட்ட இருந்துதான் ஆண்டவரே வந்தது, என்னால ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா தன்னை அவ்வளவாக தாழ்த்திக்கிறாரு பாருங்க. ஒரு ஒன்றுமில்லாத வீட்டுல கடைசி பையனா பிறந்து தீர்க்கதரிசி வந்து இந்த வாலிபனை அபிஷேகம் பண்றாரு. அந்த நாள்ல இருந்து அந்நாள் முதற்கொண்டு அப்படின்னு 1 சாமுவேல்ல நம்ம படிக்கிறோம். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி இந்த தாவீது மேல இருந்ததுனால இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், இப்படிப்பட்ட கனம் மகிமை எல்லாம் இந்த தாவீதுக்கு உண்டாச்சு பாருங்க. அவருடைய பின்னாட்களும் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. 1 நாளாகவும் 29-27 பாருங்க. எத்தனை வருஷம் தாவீது ராஜா அரசாண்டிருக்காருன்னு பாருங்க. அவன் இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். எப்ரோனிலே 7 வருஷமும் எருசலேமிலே 33 வருஷமும் ராஜாவா இருந்தான் பாருங்க. அவன் 28வது வசனம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான் பாருங்க. ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற வாலிபன், கர்த்தருடைய அபிஷேகம் ஒரு மனுஷன் மேல இறங்கும் பொழுது அவன் எப்படிப்பட்ட ராஜாவாகி ஆலயத்தை கட்டுவதற்கு இவ்வளோ தங்கம் வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்கணும்னா எவ்வளோ அவன் சவதரிச்சிருப்பான், எவ்வளோ சம்பாரிச்சிருப்பான். நினைச்சு பாருங்க கர்த்தர் எப்படியெல்லாம் செய்யறாருன்னு. மனப்பூர்வமா சம்பாதித்த அவ்வளத்தையும் என்ன சொல்றாரு, எல்லாம் உங்க கையில இருந்து தான் ஆண்டவரே வாங்கணும். நம்ம என்ன சொல்லுவோம், ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது தேவனுடைய ஆலயத்துக்கா, ஐயோ இல்ல இவ்வளவுதான், 100 ரூபாய் தான், 500 ரூபாய் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த தாவீது ராஜா பாருங்க, எல்லாம் உங்க கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே, இதெல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே உரியது, இதெல்லாம் உங்களுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாய் எல்லாத்தையும் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுத்தாரு பாருங்க. அதனால அவருடைய முதிர் வயது எப்படி இருந்தது, தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதுல மரித்திருக்காரு பாருங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க உங்க முதிர்ந்த வயதை குறித்து, உங்களுடைய பின்னாட்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்நாட்களை நீங்க எப்படி கழித்திருக்கீங்க? வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த புது வருஷத்துலயும் இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களை நாம் படிக்கிறோம் பாருங்க. நம்ம சம்பாதிக்கிறது,
நம்ம சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் எதுக்காக நம்ம செலவழிக்க போகிறோம்? பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய ராஜ்யத்தில் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் கொடுத்து பாருங்க. தேவனுக்கு நான் கொடுக்க போகிறேன், தேவனுடைய ஆலயத்துக்கு நான் கொடுக்க போகிறேன். ஆத்துமாக்கள் எத்தனையோ ஜாதி மக்கள் வந்து ஆலயத்தில் தொழுது கொள்கிறாங்க. இந்த ஆலயங்களை கட்டுவதற்காக நான் சேர்த்து வச்சதை நான் கொடுக்க போகிறேன். மனப்பூர்வமாக கொடுத்து பாருங்கள். உங்களுடைய பின்னாட்கள் முதிர்ந்த வயதில் நீங்கள் வரும்பொழுது உங்களுடைய நாட்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாக இருக்கும். பிரியமானவர்கள், இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை. நான் எங்கள் குடும்பத்தில் இதை பார்க்குறேன், எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் நான் இதை பார்க்குறேன். அவர் தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு அவர் முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமா எங்கள் பெற்றோர் இருக்கிறத நான் பார்க்குறேன். எல்லா மகிமையும் நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, எங்கள் அப்பா அம்மாக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வருஷங்கள் போக போக அவர்களுடைய பலன் அதிகமாகிறத பார்க்குறேன். கர்த்தர் நல்லவர். நான் ஆண்டவரோட ஒரு காரியத்தை சொல்லியிருக்கேன். ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்தை செய்கிறேன். எங்கள் அப்பா அம்மா எப்பவும் நல்லா முதிர் வயதிலும் அவர்கள் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் பாருங்க. கர்த்தர் நல்லவர். அவர் அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருஷத்தில் எந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். தேவனுடைய ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாக, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவர்களாக இருங்க. நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் முதிர் வயது சந்தோஷம், சமாதானம் நிறைந்த நாட்களாயிருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.